what will be the ratio of simple interest earned by the certain amount at the same rate of interest for 6 years and 9 years. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேஷியோ, ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ரேஷியோ. இங்கே பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2க்கும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேஷியோ கண்டுபிடிக்கணும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணது 6 வருஷத்துக்கு, ரெண்டாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணது 9 வருஷத்துக்கு. மற்றபடி வேறு எந்த டேட்டாவுமே கொடுக்கல. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மில் என்னப்பா, பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ரெண்டாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிஎன்ஆர் பை 100. இங்கே பார்த்தீங்கன்னா சர்டன் அமௌண்ட், ஏதோ ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிரின்சிபல் ரெண்டுமே சேம் தெரியாது. சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ரெண்டுத்துலேயுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு சேம் தான். அதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா சேம் நம்பர் தான். நம்பர்ஸ் மட்டும்தான் மாறுது, அதாவது இயர் மட்டும்தான் மாறுது. இங்கே பார்த்தீங்கன்னா 6 வருஷம் டிவைடட் பை 100. இங்கே பார்த்தீங்கன்னா 9 வருஷம். இதுவும் 100 அடிச்சிருங்க, கடைசியில் 6:9. இதையும் 3 டேபிள் அடிச்சிங்கன்னா 2:3. ஸோ கடைசியாக ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:3.